பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சித்தம் ஞானதம் சாத்திரக்கணும் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமதனம் கலியுதயம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு ஊனம் இருக்க ஒரு குழந்தை எல்லாருக்கும் இருக்குது சாமி, ஊனம் இருக்க ஒரு குழந்தை எல்லாருக்கும் இருக்குது சாமி. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்க, தினமே பாருங்கள். ஒரு நாள் ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தர் மகாபெரியாவை பற்றி கேள்விப்பட்டு காஞ்சிபுரம் வந்தார், மடத்துக்கும் வந்தார். மகாபெரிவா முன்னாடி வந்து நின்றுட்டார். மகாபெரிவா என்னத்துக்காக வந்திருக்கேன்னு கேட்க சொன்னார். யாரோ கேட்டா சிஷ்யா. அவர் சொன்னார், வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்துட்டே இருக்குது சாமி அப்படின்னார். உன்னோட குலதெய்வம் என்ன அப்படின்னு அடுத்தார். ஸ்ட்ரெயிட்டாகவே பெரியவா வந்து பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். பெரியவா வந்து பரமேஸ்வரன், அவருக்கு எதிராக அவரை கூப்பிட்டதே பெரியவா தானே. பெரியவா பரமேஸ்வரனோட அனுகிரகம் இல்லைன்னா நம்ம போய் நிற்க முடியாது பெரியவா கிட்ட. குலதெய்வமா தெரியாது சாமி அப்படின்னாரு. அது எப்படிப்பா தெரியாமல் போகும் அப்படின்னாரு. அப்புறம் அதுக்கு அவர் பதில் சொன்னார். அந்த கிராமத்தார் கொஞ்சம் தலைமுறை முன்னாடியே எங்கள் வம்சத்தை சேர்ந்தவங்கெல்லாம் மலேசியா சிங்கப்பூர் அப்படி இப்படி போயிட்டாங்க. ஆளுக்கால் ஒரு இடத்துல பறந்து போயிட்டாங்க. வேறு ஆட்களை கல்யாணம் பண்ணிட்டு அவங்கவுங்கெல்லாம் எங்கெங்கேயோ இருக்காங்க. அதனால் எப்போயாவது ஒரு வாட்டி கிராமத்து பக்கம் அவங்க வந்தால் தான் உண்டு அப்படின்னா. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு இஷ்டப்பட்டவங்கள கல்யாணம் பண்ணிட்டு எங்கெங்கேயோ இருக்காங்க அப்படின்னு பிரிஞ்சு போயாச்சு அப்படின்னாராம். சரி, அதனால் குலதெய்வம்னு என்னவோ சொல்கிறீங்களே அது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னாரு. ஆனால் எங்கள் குலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஊனம் இருக்கிற ஒரு குழந்தை பிறக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷல் சைல்டு அதுதான் சொல்கிறார். என் தம்பிக்கு, அண்ணாக்கு, பெரியப்பா மகனுக்கு எல்லாருக்குமே இது இருக்குது. ஆனால் ஏன்னு புரியலை அப்படின்னு அவர் சொன்னார். உங்களோட மூதாதையரை மறந்து போயிட்டீங்க, அவளுக்கு பண்ண வேண்டிய பித்திருக்காரியங்களை பண்ணாமல் போயிடுத்து, உங்களோட குலதெய்வத்தை விட்டுட்டே நீங்களாம் அப்படின்னாரு. அந்த குலதெய்வம் இந்த மாதிரி கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு படுத்திட்டு இருக்கு அப்படின்னாரு பெரியவா. எங்கள் குலதெய்வத்தை எங்கே போய் தேடுறது சாமி அப்படின்னாரு. உங்கள் பூர்வீக கிராமத்துக்கு அங்கே போனால் ஒரு வழி கிடைக்கும் உனக்கு அப்படின்னு பெரியவா அமிச்சார். பெரியவா தான் கூடவே வருவாளே, அதான் சொல்லுவாளே பெரியவா கூடவே இருக்கணும்னு. அதான் பெரியவா. அவர் அங்கே போனவுடனே மூதாதையர் வழியில் வந்த யாரோ ஒருத்தர், அவருக்கு தெரிஞ்சவர் யாரோ ஒருத்தர் வந்து இருந்தாராம். அவரை வந்து அது எங்கன்னா இந்த கிராமம் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் போல் இருக்குது. அங்கே போனால் யாரோ ஒருத்தரை பார்த்தார், கிடச்சார். அவர்கிட்ட பேசினார். என்னோட தாத்தாவுக்கு தாத்தா இந்த ஊரில் தான் வசித்தார், குலதெய்வம் என்னன்னு தெரியல அப்படின்னு இவர் கேட்டார். கேட்டவுடனே அவர் வந்து இன்னார் மகனான்னு பேரை சொல்லியே அவர் கேட்டாராம். அப்படின்னா பெரியவாளுடைய அனுகிரகம் தானே. கேட்டுன்ட்டு இந்த ஊரில் இருக்க எல்லா சாமியும் சரியாக பராமரிக்கிறாங்க, ஆனால் ஒரு சாமி மட்டும் சரியாக பராமரிக்காமல் பூமியில் புதஞ்சு கிடக்கு அப்படின்னு அது எங்கே இருக்குன்ற இடத்தையும் சொன்னார். இந்த கிராமத்தில் அது ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு முன்னாடி தோண்டி ஆட்களை வச்சு தோண்டி பார்த்தார். அவரை கூடவே வந்தார், அவர் ஹெல்ப் பண்ணார். கொஞ்சம் பேரை வச்சு தோண்டினா இவருடைய குலப்பேர், இவர் குலம் என்ன குலமாக குலம் எழுதியிருக்கா மாதிரியான ஒரு பட்டயக்கல் வந்து புதைச்சி வச்சுருக்கு, அதில் பேர் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து தோண்டி பார்க்கும்போது ஒரு திருவாச்சி, அந்த திருவாச்சி கீழே ஒரு சுவாமி விக்கிரகம் இருக்குது. மரம் வளர்ந்து அதனுடைய வேறு எல்லாம் வளர்ந்து அதை ஃபுல்லாக முழுக்க மூடி போயிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்தது வந்து குலதெய்வம் வந்து என்னென்னு குலதெய்வத்தோட பேர் கூட அதில் குறிச்சிருக்கு.
அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அதெல்லாம் ஒரு ஒரு நல்லா க்ளீன் பண்ணி அந்த மரத்துக்கு கீழே அது எல்லாமே இருக்கா மாதிரி பண்ணி அதுக்கு ஒரு கீழே ஒரு சவறு எழுப்பி ஒரு சின்ன கோவிலாக கட்டி எல்லா வேலையும் அவர் முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு போனார். போய் சொந்தக்கார யார் இருக்காளா இவர் கூட இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள்லாம் கூட்டின்னு வந்து அங்கே வந்து ஒரு சின்ன வழிபாடை பண்ணி பொங்கல் வச்சு அப்புறம் எல்லாருக்கும் பொங்கல்லாம் கொடுத்து எல்லாம் இது பண்ணி அதை ஒரு ஆளை போட்டு அந்த கோவிலை வந்து பராமரிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் ஒரு குருக்கள் மாதிரி யாரோ ஒருத்தரை போட்டுட்டு இவ்வளோ வேலையை முடித்து அவர் கிட்டத்தட்ட அவர் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு வருஷம் கிட்ட ஆகிடுது. வந்தார். பெரியவா மறப்பாரா? வந்து பெரியவா கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கார். அப்போ வந்து பெரியவா வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதாவது ஊனம் இருக்க ஒரு குழந்தை எல்லாருக்கும் இருக்குன்னா இந்த குலதெய்வத்தை வந்து வழிவிடாமல் போயிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக பெரியவா வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இருக்கவரை பிடிச்சி இழுத்ததுனால இந்த சம்பவம் நடந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர மகாபிரிய பாதவீச்சரம் மகாபிரிய பாதவீச்சரம்.